வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம். சோபக்கிருது வருடத்தில் இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் 25ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மூலம், இரவு 7:10 வரை. அதன்பின் பூராடம். திதி தேய்பிறை சதுர்தசி. இன்று இரவு 7:10 வரை யோகம் நன்றாக இல்லை. அதன்பின் அமிர்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் அமாவாசை, ஸ்ரீ ஹனுமந்த் ஜெயந்தி. நாளைய விசேஷம் ஹனுமந்த் ஜெயந்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. பிரசன்னம் மூலம் ஜோதிடம் பார்ப்பது என்பது ஜோதிடத்தில் ஒரு அங்கம். அந்த பிரசனத்தில் சோழி பிரசனம் என்று ஒரு வகை உண்டு. அந்த சோழி பிரசனத்திலும் 108 சோழி பிரசனம், 12 சோழி பிரசனம் என்று வகைகள் உண்டு. இவ்வாறாக பிரசனங்களை பல விதத்தில் பார்க்கலாம். பிரசனம் என்பதற்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தேவையில்லை. நீங்கள் வரும் நேரத்தை வைத்து அதற்கான ஒரு லக்னத்தை எடுத்து அதன் மூலம் பலனை சொல்ல முடியும். இதில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பல ஜோதிடர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் உண்டு. இந்த சோழி பிரசனம் என்பது கேரளா பிறப்பிடம் என்று சொல்லும் ஒரு வழக்கமும் உண்டு. ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய பாரத தேசத்திற்கு சொந்தமானது. இது வேறு எங்கேயும் இருந்ததாக தெரியவில்லை. இந்த மாதிரி இந்த சோழி பிரசனத்தை நம்ம சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி நம்ம ஈரோடில் ஒரு நண்பர் வீட்டுக்கு வருகிறோம். அவருடைய ஆஃபீஸில் ஒரு நாள் நம்ம இந்த சோழி பிரசனத்தையும் ஜாதகத்தையும் பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து சொல்லுவதாக ஒரு திட்டமிட்டிருக்கோம். ஈரோடில் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒரு நாள் காலையில் 7 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்குது. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நேரடியாக என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னா இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், அவினாசி, பல்லடம், ஈரோடு, சேலம், நாமக்கல், குமாரபாளையம், இது மாதிரி திருச்செங்கோடு, இந்த மாதிரி இருக்கும் பகுதியில் இருப்பவர்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் இருக்குன்னு நீங்கள் நம்பி வரலாம். இது ஒரு சின்ன ஒரு தகவல். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு பார்வையில் ரொம்ப பிரமாதமான யோகம். பெரிய யோகங்கள்லாம் நடக்க போகுது. யோகம்னா என்ன? அதிர்ஷ்டம், யோகம், இது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பொருள் கொண்ட ஒரு விஷயந்தான். நம்மளுடைய நிறைய விஷயங்கள்
நடக்காமல் போன சில விஷயங்கள்லாம் கால நேரம்லாம் வரும்போது தான் நடக்கும். நிறைய நமக்கு திறமை இருக்கும், ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரணும், கிரக அமைப்பு வரணும். அனுகிரகம் கடவுள் பண்ணுவார். அதுதான் இந்த நேரம். உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் இப்போது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்றும் நாளையும் முழுமையாக சந்திராஷ்டமம் உள்ளது. தெய்வ வழிபாடு மட்டுமே சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். மனச்சலனம் ஏற்படும். ஹனுமனை வணங்குங்க. ஜெய் ஜெய் ராம் சீதாராம், ஜெய் ஜெய் ராம் சீதாராம் என்று ஹனுமனை நம்ம ராமநாமத்தை சொல்லி வழங்கும்போது ஹனுமனின் அனுகிரகம் கிடைக்கும். இன்றும் கிடைக்கும். நாளை ஹனுமன் ஜெயந்தி, நாளையும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய் என்று 4 கிரகங்கள். புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். புகழ் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இப்போது சினிமா நடிகர்கள் அப்படின்னா அது ஒரு புகழ், அரசியல்வாதிகள் என்றால் அது ஒரு புகழ். அப்போது நீங்கள் விஐபி அப்படின்னா உங்களை பற்றி வெளியே எல்லாருக்கும் தெரியும். போனீங்கனாலே செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவங்க கூட வந்து நிற்பாங்க. முன்னாடிலாம் ஆட்டோகிராஃப்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ செல்ஃபி. அது மாதிரி உங்களுடைய ஃபேஸுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அந்த நேரம் தான் இது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் ஜாஸ்தியாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடம்பில் சில குறைகள்லாம் இருக்குது, உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனதில் பயம் இருக்காது. மனதில் பயம் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தையும் எடுத்து தைரியமாக செய்யலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்வீர்கள். இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். பண முதலீடுகளும் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யலாம். கொஞ்சம் ஏன்னா இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக தான் பண முதலீடுகள், யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதெல்லாம் இருக்கணும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அடையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்த தடை தாமதங்களும் இல்லை. நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் விரிவாக்கத்திற்கான ஒரு நாள். நல்ல தொழிலை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் மனதில் வரும். பல கிளைகளை உருவாக்குவீர்கள். உங்கள் நிறுவனம் பல இடங்களுக்கு செல்லும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறீங்கன்னா அது பல ஊர்களுக்கு போகும். அதுக்கு டிமாண்டு கிரியேட் ஆகும். உத்தியோகத்திலும் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, இடம் மாற்றத்தோடு சம்பள உயர்வு உண்டு. திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண உறவுகள் மேம்படும். குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் வழி உறவுகள் எல்லாம் நமக்கு நன்மை செய்வார்கள். தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தாய் மாமனால் நன்மை ஏற்படும். தாய் மாமனின் ஆதரவு கிடைக்கும். பெருமாள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இது மார்கழி மாதம். ஆண்டாளை வழிபடுங்க, ஹனுமனை வழிபடுங்க. நாளைக்கெல்லாம் ஹனுமன் ஜெயந்தி. மேலும் பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் ஏற்படும் நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நேரம். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நேரம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் விலகும். நீண்ட நாளாக வராத பாக்கிகள்லாம் வசூலாகும். ரொம்ப சிறப்பான நாள். ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த ட்ராவல் பண்ணிகிட்டே வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதாவது தொழிலே அவங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிறது தான். இருந்து ஒரு இடமாக உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கொரியர் ஏஜென்சி, இந்த மாதிரியான சில தொழில்
உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய தொழில்கள். இப்போ ஒரு ட்ரெயினில் டிடிஆர் இருக்காருன்னா அவருடைய தொழில் என்ன, ட்ரெயின் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அவர் உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கார். இது மாதிரி தொழிலை கொண்டவர்களுக்கெல்லாம் இப்போது ஆதாயங்களும் வருமானங்களும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். 9, 10 கிரகங்கள் உங்கள் பிறவி ஜாதகத்திலாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, எங்கு இணைந்தாலும் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அந்த 9, 10 கிரகங்களை குரு பார்க்கிறார். குரு ஒரு ராஜகிரகம், செவ்வாய் ஒரு ராஜகிரகம், சூரியன் ஒரு ராஜகிரகம். இந்த ராஜகிரகங்கள் ஒரு சின்ன கனெக்ஷன் ஏற்படுது. ராஜ வாழ்க்கை ஏற்படும். ராஜா போல் வாழ்வீங்க. இப்போது அந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இன்றைக்கி ராசியில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ராசிக்காரர்களில் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களே. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கடவுள் அனுகிரகமும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அதை அதிகரிக்க சிவ ஆலயங்கள் செல்லுங்கள், பெருமாள் ஆலயங்கள் செல்லுங்கள், ஆண்டாளை வழிபடுங்க, திருப்பாவை திருவெம்பாவை பாடுங்க. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா செயல்களும் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராசிக்குள் 4 கிரகங்கள், அதில் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் ராசியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செயல்களில் அதிக கவனமாக இருக்கணும். நம்மளுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும். திருடு போகலாம், அல்லது சில கண் திருஷ்டி காரணமாக நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு ஆணிப்பட்டு இழுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விலை உயர்ந்த பொருட்களில் ஒரு சேதாரங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்று நலம். கொஞ்சம் இன்றைக்கி தெய்வ வழிபாடு வேணும். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம் ஹனுமான் இவர்களெல்லாம் வணங்குவது மேலும் சிறப்பை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்க போகிற நாள் இது. பொதுவாக ஒரு கிரகம் 12ஆம் இடத்தில் இருந்தாலே செலவுகள் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்வார்கள். 4 கிரகங்கள், சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், இந்த மாதிரி 4 கிரகங்கள் இணையும் போது செலவுகள் தான் ஜாஸ்தியாகும். எந்த விதத்துலையாவது எங்கேயாவது இருந்து நமக்கு செலவுகள் நம்மளை தேடி வரும். அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை கையாளுவது சிறப்பான விஷயம். உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடையும் தாமதமும் இல்லை. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ சிக்கனப்படுத்தினாலும் நம்மளை தேடி செலவுகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் நிறைந்த நாள். இந்த மகரம், கும்பம் இரண்டுமே சனி பகவானின் வீட்டில் பிறந்தவர்களுக்காக ராசியாக தான் வரும். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது 4 கிரகங்கள் 12ஆம் இடத்தில் செலவு அப்படின்னு சொன்னோம். அதே கும்பராசியாக இருக்கும்போது 4 கிரகங்கள் 11ஆம் இடத்தில், எல்லாமே வரவு. ஒரே ராசி அதிபதி கொண்ட வீடு தான் மகரமும் கும்பமும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக செலவு, கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரவு. பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கடையை மூடி ஷட்டரை மூடினா கூட ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கினோம் சார், ஷட்டரை தரங்கம்பாங்க, அது ஒரு பெரிய பில்லாக இருக்கும். அந்த அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். பணம் மழை கொட்ட போகுது, எண்ணி எண்ணி கையெல்லாம் வலிக்க போகுது. அந்த அளவுக்கு பணம் வரப்போகிற நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு உயர்வான நாள். தொழில் முயற்சிகள் எது எடுத்தாலும் இப்போ சக்ஸஸ் ஆகும். தொழில் விரிவாக்கம் நடக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். புதிய யுக்திகளெல்லாம் கையாண்டு உங்கள் தொழிலை முதன்மையான இடத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. உத்தியோகத்தில், தொழிலில் யார் போட்டி போட்டாலும் அவங்க கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. சிறப்பான யோகம் கொண்ட நாள், அருமையான நாள், எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடிய நாள். திருமணமானவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் அப்படின்னா இது உத்தியோகத்தில் மட்டும் ப்ரமோஷன் இல்லை, வாழ்க்கையிலையும் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிற நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரமோஷன். சில பேர் தாத்தா பாட்டி ஆவாங்க, அது ஒரு ப்ரமோஷன் தான். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள் மீனராசிக்காரர்களுக்கு.